குங்கிலியகலைய நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவர் ஆவார். குங்கிலிய தூபமிடும் திருப்பணியை நியதியாகச் செய்து வந்தார். ஆதலால் அவரை குங்கிலியகலையர் என்று அழைத்தனர். அவருக்கு வறுமை வந்தது. அதன் பின்னரும் அத்திருப்பணியை வழுவாது செய்து வந்தனர். மனைவியார் கையிற்தாலியை எடுத்துக் கொடுத்து இதர் நெல் கொள்ளும் என்றனர். அதனைக் கொண்டு நெல் கொள்ளச் சென்றபோது எதிரில் ஒரு வணிகன் குங்கிலிய போதி கொண்டு வந்தான். அதனை அறிந்த கலையனார், இறைவனுக்கேற்ற மணமுடைய குங்கிலியம் இதுவாயின் இன்று நல்ல பேறு பெற்றேன் என்று பொன் பெற்றுக்கொண்டு குங்கிலிய பொதியினை தருமாறு வணிகனைக் கேட்டார். அவனும் மகிழ்ந்து அவர் தந்த தாலியை பெற்றுக்கொண்டு குங்கிலிய பொதியை கொடுத்துச் சென்றான். கலையனார் சிந்தை மகிழ்வுடன் விரைந்து சென்று கோயிற்களஞ்சியத்தில் அப்பொதியின் குங்கிலியத்தை சேமித்து வைத்தார். தூபத் திருப்பணி செய்து கொண்டு சிவசிந்தையுடன் அங்கேயே தங்கினார். மனைவி பொறுமையாக காத்திருந்து கடைசியில் குழந்தைகளை படுக்க வைத்து சிவனை வேண்டிக் கொண்டாள். தம்பதிகளின் பக்தியில் மகிழ்ந்த சிவன் மனைவியின் கனவில் தோன்றி அவர்களின் செல்வத்தை மீட்டெடுப்பதாக உறுதியளித்தார். மறுநாள் அவள் கண் விழித்த போது வீட்டில் விலை உயர்ந்த பொருள்கள் நிறைந்திருந்தன. குங்கிலியகலைய நாயனார் தனது வீடு சகல செல்வங்களுடனும் ஒரு மாளிகையாக மாறியிருப்பதைக் கண்டு வியந்தார். அங்கு ஏராளமான சிவ பக்தர்கள் கூடினர். குங்கிலியகலையனார் பக்தர்களுக்கு சேவை செய்து பணத்தை விநியோகித்தார்.